எல்லா விஷயத்திலயும் கடைசி நேரத்துல வந்து ஒட்டிக்கிறாளே. என்னம்மா, அதான் அமைச்சரே ஓகே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? வர சொல்ல தானே போறேன், அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? ஏ சுமதி, அண்ணி, நீ போய் ஜானகியை கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. ரொம்ப நன்றிங்க அமைச்சர். என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ஏய் இல்லையே, நீங்க பாட்டி உங்களை உள்ள கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இவங்களை வேணே உள்ள விடக்கூடாது மாமா சொல்லியிருக்காருல்ல. பிரச்சனை பண்ணாம வெளில போங்க. தம்பி ரஞ்சித், கூட்டிட்டு வர சொன்னதே பெரிய மாமா தான். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கண்டிப்பா மாமா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. மாமா மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் தான் சொன்னாங்க. வழியை விடு. அம்மா சொன்னாங்களா? அவங்க எதுக்கு இவங்கள கூட்டு வர சொல்ல போறாங்க? நீ ஏதோ நேமாத பாக்குறீங்களா? ஆஹா, நீங்க இங்கே இருங்க, நானே போய் கேட்டு வரேன். மாமா, அந்த சுமதியத்தை என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? வீட்டுக்கு போய் ஜானி கிட்ட கூட்டு வந்திருக்காங்க மாமா. கேட்டா நீங்க தான் கூட்டு வர சொன்னதா சொல்றாங்க. ஜானகி வந்துட்டாளா? எங்க இருக்கா? வெளிலதாம்மா நிக்கிறாங்க. நான் தான் பிடிச்சி நிக்க வந்திருக்கேன். ஜானகினா யாருமா? அவளதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு நீங்க கலாட்டா பண்ணீங்களே, அவ. யாரு? அமைச்சரோட சம்சாரத்தையா வெளியில நிக்க வச்சுட்டு வந்திருக்கான் அந்த பையன். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? இந்த சின்ன பையன் எப்படிமா அவங்கள கண்ட்ரோல் பண்றான்? அட கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.